வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இப்போ அடுத்த சர்ச்சையாக சேர்ந்திருக்கிறது, அக்னிவீர் திட்டத்தில் உயிரிழந்த ஒரு வீரரின் குடும்பத்திற்கு இன்னமும் முழுமையான இழப்பீடு சென்றடையவில்லை. அது குறித்து அவங்க அப்பாவே வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அப்படின்றது குறித்து ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறார். அதுக்கு ராஜ்நாத் சிங், விவரம் தெரியாம பேசாதீங்க, எல்லா இதையும் சரியா ஃபார்மாலிட்டிஸ் படி நாங்க ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கிறோம், பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனா அவங்க அப்பா கொடுத்த விளக்கத்துல மறுபடியும் மாநில அரசாங்கம் கொடுத்த 1 கோடி ரூபாய் முழுமையாக வந்தடைந்து விட்டது. அதற்கு பிறகு இவங்க கொடுக்க வேண்டிய ஆயுள் காப்பீடு, இழப்பீடு மற்றும் அவருடைய இதர பலன்கள், கொடுப்பனவு உள்ளிட்ட இதர பலன்கள், இவை எல்லாவற்றையும் சேர்த்து இதில் இன்னும் கிட்டத்தட்ட 67 லட்சம் ரூபாய்க்கு மேல் வர வேண்டி இருக்கிறது அப்படின்றத தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறார். ஆனா ராணுவம் முழுமையாக கொடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு ட்வீட் ஒன்றை ADGPI இந்தியன் ஆர்மி அப்படின்ற அந்த பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். இதை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது ராணுவ வீரருக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியம் அல்லது ஓய்வூதியம், மற்ற பலன்கள், இழப்பீடுகள், இது போன்ற விஷயங்கள்ல பெரிய அளவுல சர்ச்சைகள் இல்லாமல் இருப்பது நல்லது. ஆனா இந்த அக்னிவீர் திட்டம் தொடங்கும் போதே இந்த பிரச்சனைகள் பற்றி எல்லாரும் கருத்து சொன்னாங்க. அதன்படி ராணுவத்திற்குள்ள 2 பிரிவுகளாக இருக்கிறது சரியில்லை. அது போக 4 ஆண்டுகளுக்கு மட்டும் ஒப்பந்தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓய்வூதியம் இல்லாத நபர்களாக அவர்கள் 4 ஆண்டுகள் முடிந்த பிறகு அனுப்பப்படுவதும் சரியில்லை அப்படின்னு எல்லாம் கருத்துக்கள் வந்தது. ஆனா அரசு அதை செவிசாய்க்கல. அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் 2-3 உயிரிழப்புகள் வரும்போது இந்த சர்ச்சை மீண்டும் வந்தது. அவர்களை தியாகிகளாக ஏற்றுக்கொள்வதில்லை. அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் இறப்புக்கான காரணம் அடிப்படையாக வச்சு வேறுபாடு இருக்கு. இந்த மாதிரியான சர்ச்சைகளும் வந்துகிட்டே இருந்தது. அந்த வகையில பொதுமைப்படுத்தி எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற நிலையில தான் இருக்கு. அதாவது பொதுமைப்படுத்தினா விதிகள் என்ன சொல்லியிருக்குதோ, அக்னிவீர் திட்டத்துக்குள்ள என்ன விதிகள் இருக்குதோ அதை பொதுவாகத்தான் நம்ம பேசியாகணும். அதுல இறப்புக்கான இழப்பீடு அப்படின்னு சொல்றதுல வெவ்வேறு சூழல்ல இறப்பவர்களுக்கு வெவ்வேறு விதமான காம்பன்சேஷன்ங்கிற மாதிரி இருக்குது. அதாவது பணியில் இருக்கும்போது சாதாரணமாக இயற்கையாக இறந்து போகிறவர்கள் ஒண்ணு, பணி அதாவது அங்க வேலை பார்த்துட்டு இருந்த அந்த 4 வருஷத்துக்குள்ள வீட்டுல இருக்கும்போது இறந்து போறது, அதுதான் ஒண்ணு. அதுல அவங்க காம்பன்சேஷன், அவங்க இன்சூரன்ஸ்னு அவங்க சொல்றது அதை வச்சுதான் சொல்றாங்க. அது 48 லட்சம் ரூபாய் இன்சூர் பண்ணிருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு 44 லட்சம் ரூபாய் பணி செய்து கொண்டிருக்கும் போது உயிரிழந்து போகிறவர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 44 ரூபாய் தான் ஒன்றிய அரசினுடைய இழப்பீடாக அவர்களுக்கு போய் சேருவதாக தெரியுது. அந்த 44 ரூபாய குடும்பத்திடம் கொடுப்பதற்கு பதிலாக சேவா நிதி ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அந்த சேவா நிதி ஃபண்ட்ல அரசு போட்டுறது அப்படின்னு சொல்றாங்க. அரசு கணக்குல அவர் பெயர்ல கொடுத்தாச்சுன்னு இருக்கும். ஆனா அது சேவா நிதிக்குள்ள டெபாசிட் ஆயிருக்க கூடும். குடும்பத்திற்கு அது சேரவில்லை என்ற உண்மையை அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் இருக்க கூடும்னு நான் சொல்றேன். அதாவது 2 பேர் சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு பார்த்தால் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றேன். ராணுவம் கொடுத்துருச்சுன்னு உறுதியா சொல்லுது. இயல்பாக அது என்ன கேள்வி வருதுன்னா, உங்க கணக்குல, ராணுவத்தின் கணக்குல இருந்து பணம் போயிடுச்சுங்கிறது உறுதியாகுது. ஒருவேளை அது இந்த சேவா நிதி ஃபண்ட்ல டெபாசிட் ஆயிருக்கா, இல்ல குடும்பத்திற்கு நீங்க கொடுத்து அவங்க அக்னாலேஜ் பண்ணி பணம் வாங்கினது அக்னாலேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அரசியல் ரீதியாக வேண்டுமென்றே அவர்கள் பொய் சொல்லி குற்றம் சாட்டுகிறார்களா அப்படிங்கிற கேள்விதான் அங்க முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில அவங்க பொய் சொல்வதாக தெரியல. ஏன்னா ராகுல் காந்தி பேசி முடிச்சதுக்கு பிறகும், அந்த சர்ச்சை வந்ததற்கு பிறகும் அவர் திரும்பவும் வலியுறுத்தி சொல்றாரு, நாங்கள் பணம் பெறவில்லை அப்படின்னு. அந்த இடத்துலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது.
அப்ப ராஜ்நாத் சொன்னது போல ராகுல் வந்து விவரம் தெரியாம தான் கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. அதாவது முழு உண்மைகளாக ரெண்டு பக்கமும் இருக்கிறதாக தெரியல. பழைய ராமாயண கதை ஒண்ணு சொல்லணும். ராமாயண கதைய கோட் பண்ணுனா நீங்க ஏற்றுக்குவீங்களான்னு எனக்கு தெரியாது. கோட் பண்ணலாம் சார். அதாவது ஜட்ஜ்மெண்ட்ல மனுஸ்மிருதி எல்லாம் கோட் பண்றாங்க, ராமாயணத்தை கோட் பண்றதுக்கு என்ன சார்? வாலி சுக்ரீவன் 2 பேர் உடன் பிறந்த சகோதரர்கள் இருந்தாங்க. அதுல அவர்களுக்குள்ள பகை எப்படி வந்ததுன்னு ஒரு கதை இருக்கு. வாலிய ஒருத்தர் வந்து, வாலிதான் அரசரா இருக்காரு. வாலிய வந்து ஒரு அசுரன் வந்து தொல்லை பண்றாரு. அவரை விரட்டிட்டு போகும்போது ஒரு டீப்பான குகைக்குள்ள 2 பேரும் போயிடுறாங்க. வாசல்லையே காத்துரு, அவன் வெளியில வந்தா என்ன தாண்டி அவன் வெளியில வந்தான்னா அவனை போட்டுறணும் அப்படின்னு சுக்ரீவனை சொல்லிட்டு பாதுகாப்புக்கு குகை வாசல்லையே இருக்க சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போறாங்க. ரொம்ப நேரம் சண்டை போடுறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. நேரம் கடக்கிறது. கடைசியில வந்து உள்ளிருந்து ரத்தம் வெளியில வருது குகைக்கு வெளியில. இவர் காத்திருந்து பாக்குறாரு, அண்ணன் திரும்பி வரல, வாலி திரும்பி வரல. அதனால இவர் வந்து திரும்ப ஊருக்கு போய் அண்ணன் இல்லாத சூழல்ல இவரே அரசராகவும் ஆகி எல்லாம் என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்துடுறாரு. வாலி திரும்ப வர்றாரு. அந்த வெளியில வந்த ரத்தம் வந்து வாலியால் கொல்லப்பட்டவருடைய ரத்தம். வாலி அதுக்கப்புறம் வெளியில வர்றாரு. வெளியில வந்து நடந்ததை அறிகிறார். தம்பி வந்து தனக்கு துரோகம் இழைத்ததாக உணர்கிறார். உடனே அவரை அடிச்சு துரத்திட்டு காட்டுக்கு அனுப்பிட்டு இவர் வந்து மீண்டும் அரசை கைப்பற்றுகிறார். இந்த நேரத்துலதான் ராமன் அங்க வராரு. தம்பி சுக்ரீவனோட ஒரு அலையன்ஸுக்கு கூட்டணி போடுறாங்க. கூட்டணி போட்டது உடனே கூட்டணிக்கு முதல் நட்புக்காக கூட்டணிக்காக செய்ய வேண்டிய வேலை வாலியை கொல்றதுதான் அப்படின்னு தம்பி வந்து கண்டிஷன் போடுறாரு. 2 பேரும் என்டிஏ ஃபார்ம் பண்றாங்க. ஆமா, என்டிஏ ஃபார்ம் பண்றாங்க. போய் வாலிய வம்புக்கு சண்டைக்கு கூப்பிட்டு சண்டை போடுங்க, அந்த நேரத்துல நான் பின்னால இருந்து அடிச்சிடுறேன் அப்படின்னு ராமரும் ஒரு உத்திய சொல்லி, வெற்றிக்கான உத்திய சொல்லி சண்டைக்கு போக சொல்றாங்க. 2 பேரும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ராமன் கையிலிருந்து ஒரு அம்பு கூட வாலியை கொல்வதற்கு புறப்பட்டு வரவில்லை. சுக்ரீவனுக்கு பலத்த ஏமாற்றம், கூட்டணி துரோகம் செஞ்சிட்டாரா அப்படின்னு ஒரே கவலையில தப்பி ஓடி, போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடி வந்துட்டு, அண்ணன்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு, என்ன எப்படி பண்ணிட்ட, அவரை கொல்றவேன்னு பார்த்தா நீங்க அவரை கொல்லலையே, ஏன் கம்மன் இருந்துட்டேன்னு கேக்குறாங்க. இவர் சொல்றாரு, எனக்கு யார் வாலி யார் சுக்ரீவன் எனக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தீங்க, அதனால நான் அம்பே எய்யாம விட்டுட்டேன் அப்படின்னு அவரு சொல்றாராம். அதற்கு பிறகு லக்ஷ்மணனை விட்டு ஒரு மாலையை தயார் பண்ண சொல்லி அந்த மாலையை கழுத்துல போட்டுட்டு, இப்ப போய் அண்ணனோட சண்டை போடு, மாலை போட்டிருக்கிறவனை விட்டுட்டு மாலை இல்லாத கழுத்தை கொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி அதுக்கப்புறம் கொன்றதாக அந்த கதை அப்படியே போகுது. இது என்ன பிரச்சனைனா, ராமன் வந்து அந்த 2 பேருக்கும் இடையில வித்தியாசம் தெரியாமல் திகைத்து நிற்பது போலத்தான் ராஜ்நாத் சிங்கோட ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ராகுல் காந்தி ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இடையில எந்த பக்கம் உண்மை இருக்குன்னு தெரியாம நாமும் திகைத்து நிற்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தி சொன்னதுலயும் ஒரு சென்டென்ஸை தவிர மீதி எல்லா சென்டென்ஸும் உண்மையாக இருக்கு. ராஜ்நாத் சிங் சொன்னதுலயும் சில ஏரியா தவிர மீதி அவங்க பணம் கொடுத்துருக்காங்களான்னா கொடுத்துருக்காங்கிறதுக்கான ராணுவத்தினுடைய அக்னாலேஜ்மெண்ட்டும் வருது. ஆனா 2மே முழுமையாக இல்லை. ஓகே, இப்ப இதுல பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இவங்க சொல்றது குறித்து தேதி விவரங்கள் எதுவுமே சொல்ல மாட்டாங்களே, ஏன் சார்? இப்ப தேதியை குறிப்பிட்டு இந்த தேதியில நான் கொடுத்துட்டேன், இந்த தேதியில அவர் என்கிட்ட கையெழுத்து போட்டு ரசீது கையெழுத்து போட்டு வாங்கிட்டாரு அப்படின்றத டிக்ளேர் பண்ண முடியலையே, ஏன் சார்? அதாவது 2 விஷயங்கள் இருக்கும் அதுல. இந்த நல நிதிக்கு அந்த டெபாசிட்ல வச்சிருக்கிறாங்கன்னா சில காலம் வைத்து இருந்துதான் கொடுப்பாங்கிற அக்னிவீர் ரூல்ஸ்ல இருக்கு. அந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்கன்னா அதை வெளியில பகிரங்கமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை சொல்லிட்டா குடும்பம் வந்து பெறவில்லைன்னு சொன்ன சார்ஜ் உண்மையாயிடும். அதனால அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னொன்னு, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை பணம் கொடுக்கப்பட்டிருந்தால், அதாவது இங்க அக்கௌண்ட்ல டெபிட் ஆயிருந்ததுன்னா, காம்பன்சேஷனை கொடுத்து இருந்தாங்கன்னா,
பாதுகாப்பு அமைச்சரும் ஒருவேளை நாடாளுமன்றத்திலேயே வேற சொல்லிட்டாரு, இன்னும் அதை செக் பண்ணுனா கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு உடனடியாக கொடுத்திருந்தாங்கன்னா அது பேக் டேட்ல கொடுக்க முடியுமா தெரியல, எனக்கு தெரியல. அப்படி அது எல்லாமே இருந்திருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. நம்ம வந்து ஒரு பாசிபிலிட்டிக்காக அதை கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி பார்த்தால் நடந்திருக்குமாங்கிற சந்தேகமும் அதுல வருது. ஆனா ராகுல் பேசியதுல இருக்கக்கூடிய ஸ்பிரிட் ஆஃப் தி ஸ்பீச்ல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அக்னிவீர் திட்டத்துல இருக்கக்கூடிய ரூல்ஸ் வந்து அவர்களை தியாகிகள் என்று ஏற்றுக்கொள்ளல. அதாவது அக்னிவீர மட்டும் இல்ல, ராணுவத்துல இருக்கக்கூடியவர்களுடைய மறைவையே தியாகின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னு தான் 2015 நம்ம கிரண் ரிஜிஜு நாடாளுமன்றத்துல ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் போது சொல்லியிருக்காரு. அதனுடைய அந்த ரூல்ஸ் பக்கமும் எடுத்து காட்டுறாங்க. அது தொடர்பாக சில செய்தித்தாள்கள்ல கட்டுரையும் இருக்கு. அப்ப யாருதான் சார் தியாகி? எல்கே அத்வானி மாதிரி நபர்கள் தான் தியாகியா? அதாவது 22 டிசம்பர் 2015 உண்டான பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சொல்றாங்க தெளிவாக. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லுது கிரண் ரிஜிஜு ஸ்டேட்மெண்டாக, the word martyr is not used in reference to any of the casualties in Indian armed forces அப்படின்னு சொல்றாங்க. கேஷுவாலிட்டியா சார் அதெல்லாம்? கேஷுவாலிட்டினா அதாவது இறந்து போனவர் யார் இறந்து போனாலும் ஆர்ம்டு போர்சஸுக்குள்ள மார்டியர்ங்கிற சொல்லை பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்றாரு. தியாகின்னு சொல்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ராகுல் காந்தி அக்னிவீர தியாகின்னு சொல்வது இல்லைன்னு சொல்றாரு. ஆர்ம்டு போர்சஸையே தியாகின்னு சொல்றது இல்லை அப்படின்னு கிரண் ரிஜிஜு சொன்ன ஸ்டேட்மெண்ட் இந்த சர்ச்சை வரும்போது எல்லாராலும் எடுத்து கையாளப்படுகிறது. அது ஒண்ணு. ராகுல் காந்தியினுடைய இது தியாகின்னு ராணுவ வீரர்களை குறிப்பிடுவதில்லைங்கிறது அதுல இருந்து தெரியுது. ஒண்ணு. ராகுல் சொன்னதுல முக்கியமான விஷயம், ரொம்ப உண்மையான விஷயம், அக்னிவீருக்கு பென்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்றது. ஆர்ம்டு போர்சஸுக்கு பென்ஷன் இருக்கு, ஆனா அக்னிவீருக்கு பென்ஷன் கிடையாது. அக்னிவீர் திட்டத்துல வந்த அந்த 4 வருட கான்ட்ராக்டட் எம்ப்ளாயி அப்படித்தானே சொல்லணும், வேற எப்படி சொல்ல முடியும்? ராணுவ வீரராக சொல்ல முடியாது, தியாகியாக சொல்ல முடியாது. 4 ஆண்டு ஒப்பந்த பணியாளராக வந்து அங்க வேலை செய்பவர். அவருக்கு 6 மாசம் தான் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்து சீன ராணுவத்தின் முன்னால நிறுத்துறீங்க. சீன ராணுவத்துக்கு பயிற்சியே 5 வருஷம் நடக்குது. அதுக்கப்புறம் எப்படி இவர்களால எதிர்த்து நிற்க முடியும்னு ராகுல் காந்தி கேட்கிறார் அவர் பேசும்போது. அதுதான் ரொம்ப கஷ்டமான இடமாக இருக்கு. அவர் பேசுறதுல கஷ்டப்படல, அந்த உண்மை வந்து கஷ்டமாக இருக்கு செரித்துக் கொள்வதற்கு. ஓய்வூதியம் கிடையாது, ஆனா ராணுவத்திற்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றது அதுல ஒரு முக்கியமான ஃபேக்டர். அப்புறம் இழப்பீடு கிடைப்பதில்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றது வந்து சரியல்ல. இழப்பீடு இருக்கு, ஆனா அது அந்த ஃபண்டுக்கு போய் சேர்ந்துருது. கவர்மெண்ட்ல இருந்து வர்றது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது மட்டும், யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கறது மட்டும் அங்க போகுது. இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வர வேண்டியது வீட்டுக்கு வருது. அந்த 48 லட்சம் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வர்றது வீட்டுக்கு வருது. 44 லட்சம் அப்படிங்கிறது வந்து யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறது அந்த ஃபண்டுக்கு போறதாக ரூல் புக்ல இருக்கு. ஓகே. ரூல் புக்கை மீறி அவங்க கையில கொடுப்பாங்களா தெரியல எனக்கு. இப்போ இது தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறத வந்து கொடுத்துறாங்க, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. ஆனா இவங்க சொல்ற 1 crore அப்படிங்கிறது வந்து யூனியன் கவர்மெண்டோட காம்பன்சேஷன் பிளஸ் இன்சூரன்ஸ், இந்த ரெண்டும் சேர்ந்துதான் வருது. அதுல காம்பன்சேஷன் வரலன்னு தான் அந்த ஃபேமிலி சொல்லுது. ஓகே. இது போக ஏற்கனவே இருக்கக்கூடிய தகவல் சிலதையும் ஷேர் பண்ண நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல வந்து புல்வாமா தாக்குதல்ல உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்துக்கு கூட இன்னமும் நிதி வரலன்னு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட அவங்க பேசினத கேட்க முடிந்தது. இன்னும் பல இடங்கள்ல ராணுவ வீரர்கள் இருப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிற இடங்கள்ல CAPF அப்படின்னு அறியப்படுகிற சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ்
இவங்க வந்து ராணுவம் கிடையாது, ஆனா ராணுவத்தை விட அதிகமான பணிகளும் ராணுவத்துக்கு நிகரான பல்வேறு பணிகளையும் இவங்க செய்யறாங்க. இவங்களும் ராணுவ வீரர்களும் ஒரே அப்ப பாதுகாப்பு படையிலேயே வந்து நிறைய ஹெவி டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. ராணுவ வீரர்கள்னு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிகரான பணிகளை செய்யக்கூடிய மற்ற வீரர்கள் சிஏபிஎஃப் அறியப்படுறாங்க, பார்டர்ல அவங்க தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கான எக்ஸர்விஸ்மென்ட்ன்ற இது கூட கிடையாது. இப்ப அக்னிவீர் வந்து இதுல இருக்கிற ரெண்டுமே கிடையாது அப்படின்னு தரம் வகுத்தல் அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? சோசியல் ஜஸ்டிஸ் பெர்ஸ்பெக்டிவ்லாம் தாண்டி ராணுவத்துக்கு இது எப்படி சார்? இப்ப உலகம் முழுக்க ராணுவம் அப்படின்றது வந்து தீர பயிற்சி பெற்ற தெளிந்த நுண்ணறிவுடனான வீரர்களை உருவாக்குவதில் மும்முரம் காட்டுறாங்க. இப்ப அமெரிக்காவில ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க, ஈரான்ல ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களாம் வந்து மிக தேர்ந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ளுபவர்களாக இருக்கிறார்கள், நீண்ட அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனா இங்க வந்து இப்படி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மாதிரி ஒரு ஃபார்மேட்டை கிரியேட் பண்றாங்க. ராணுவத்துக்கு எல்லைக்கு இது முதல்ல பாதுகாப்பான சூழல் தானா? அந்த இடம் தான் வந்து ரொம்ப வல்னரபிளா இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது எல்லாரும் ஏதாவது அரசியல் ரீதியான தாக்குதல்களுக்கு இடமளிக்கக்கூடிய விதமாகவும் இருக்கு, எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய ஆபத்தையும் தடுக்கும் வலிமையோடு நம்ம இருக்கிறோமாங்கிறது இடத்துல கேள்வி எழுப்புற விடமாகவும் இருக்கு. பாதுகாப்பு தொடர்பாக கடந்த காலங்கள்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதற்கு மாறான தகவல்களாகவும் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஹிட்லர் வந்து 2ஆம் உலக போருக்கு ஆள் எடுத்த மாதிரி இல்லையா சார்? கூட்டு வந்து 3 மாசம் ஓட்டப்பயிற்சி கொடுத்து போருக்கு கூட்டு போன மாதிரி இல்லையா சார்? ராணுவ பயிற்சி கொடுத்து ஒரு மக்களையே தயார் பண்றது அப்படிங்கிறது தேச பாதுகாப்பின் அடிப்படையில எந்த நேரத்துல வேணாலும் கால் கொடுத்தா வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே அந்த பயிற்சி தான் கொடுக்குறோமா தான் கேள்வி. நீங்க வந்து சாதாரணமாகவே ராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்று வந்ததற்கு பிறகு அவங்க வேறு வேலைகள் கிடைக்காம அவங்க என்னென்னலாம் வேலை செய்யறாங்க, என்னென்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தியாக அடிபட்டுக்கிட்டே இருக்கு. அது ஒரு சீசன்ல வந்து எல்லைகளை பாதுகாக்கும் பணிகளை செய்த நபர்களுக்கு அல்லது போர்களில் ஈடுபட்ட நபர்களுக்கு அவங்களுடைய போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்னா நம்ம வந்து 60 வயசு முதுமை வந்த பிறகு எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்ல. அவங்க இடையிலேயே வெளியில வந்து வேறு பணிகள் இல்லாம கிட்டத்தட்ட லைஃபே வந்து சீர்குலைந்த ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய பலரை நம்ம பார்த்திருக்கிறோம். 15 வருஷம் 20 வருஷம் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்தவங்க ரொம்ப மன அழுத்தங்களுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் பாக்குறோம்ல. அந்த 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 வகை கூட வராது. இந்த 4 வருடங்கள்ல வெளியில போகுங்கிறப்போ அது அந்த நிலைமை கூட வராது. அதுதான் வந்து அவரு யூஸ் அண்ட் த்ரோ லேபரர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல தவறான தகவல் இல்ல. அவங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகத்தான் இருக்கு. அவர் வந்து அவர் சொன்னதும் அந்த 3 சகோதரிகளோட அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. அவரை வந்து அக்னிவீர் cannot be called a soldier, அதாவது ராணுவ வீரர் என்று அவரை அழைக்க முடியாது. ஆர்ம்டு ஃபோர்ஸ் கிடையாது, அவங்க ஆர்ம்டு ஃபோர்ஸ் கிடையாது. அதனால அவங்களை அப்படி அழைக்க முடியாது. ராணுவத்தினர்னு அவங்கள சொல்ல முடியாது, அக்னிவீர்னு தான் சொல்லணும். அதனால அவங்கள வந்து யூஸ் அண்ட் த்ரோ லேபரர்ஸ்னு அவர் சொல்றாரு. பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிகிற வேஸ்ட் பேப்பர் மாதிரி அவங்கள பயன்படுத்துறோம் அப்படின்ற வார்த்தையே சொல்றாரு. ஓகே, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ரைஃபிள் கொடுக்குறீங்க அக்னிவீருக்கு, முன்னணியில போய் நிக்க சொல்றீங்க. 6 மாதம் பயிற்சி கொடுத்துட்டு அங்க 5 வருஷம் பயிற்சி எடுத்த நவீன ஆயுதங்களோடு கூடிய சீன ராணுவம் எதிர்த்தாப்புல இருக்குது. அவர் மனசு வந்து பயத்துல உறைஞ்சு போகாதா? ஒரு சோல்ஜருக்கும் இவருக்கும் இடையில வந்து ஒரு வேறுபாடை காட்டலாமா? ஒருத்தர் பென்ஷன் வாங்குறாரு, ஒருத்தருக்கு பென்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல காம்பன்சேஷன் அவருக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்ன ஒரு இடம் தவிர மீதி எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் உண்மையானதாகத்தான் இருக்குதுன்னு ஃபேக்ட் செக் பண்ணி சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க. ரைட். இப்போ ஓவராலா இந்த விவகாரங்கள் இது எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது மீடியா அட்டென்ஷன் அப்படின்றது இந்த முறை
ஓரளவு ஈக்குவலா ஆளும் கட்சி எதிர்க்கட்சி ரெண்டு பேருக்கும் கிடைக்கிறத பார்க்க முடியும் சார். 10 ஆண்டுகளாக இருந்த விமர்சனம் அப்படின்றது இந்த முறை மாற்றத்தை கொடுத்திருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது ராகுலினுடைய வளர்ச்சி ஊடகங்களை வேறு வழி இல்லாமல் இந்த பக்கம் திருப்பி இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறதா? ராகுலுடைய வளர்ச்சி ஊடகங்கள் அவரை தொடர்ந்து இன்னும் புறக்கணிக்க முடியாது என்ற நிலைக்கு கொண்டு சேர்த்திருக்குது அப்படின்னு தான் நினைக்கணும். அது போக ராகுலுக்கு பாதி அளவுக்கு, கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு, அல்லது 40% வச்சுக்கோங்க, 40% மக்கள் ராகுலுக்கு ஆதரவு கொடுக்குறாங்கிற உண்மையும் அவங்களுடைய செய்திகள்ல இருந்து ராகுலை புறக்கணிக்க முடியாது என்ற உண்மையை அவர்களுக்கு சுட்டி காட்டுது. அதனால ராகுல் தொடர்பானதாகவும் எடுக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான ஊடகங்கள் ராகுல் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, ராகுலுக்கு பதிலடி கொடுக்க போறாரு பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த நாள், ராகுல் பொய் சொன்னாரு, ராகுல் இந்துக்களுக்கு எதிராக பேசினாரு அப்படின்னு பிஜேபியினுடைய நேரேட்டிவை அப்படியே மக்களிடத்துல கொண்டு செல்லும் பணியை தானே பெரும்பாலான ஊடகங்கள் செய்யறாங்க. ராகுல் காந்தியினுடைய பேச்சை அவங்க மறைக்க முடியல, எல்ஓபியா இருக்கிறதுனால, இல்லைன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுனால அவருடைய பேச்சை மறுக்க முடியல. இன்னும் நாடாளுமன்ற ஜனநாயகத்துல எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஊடகங்கள் ஏற்றுக்கொண்டிருக்குது அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இந்த எல்ஓபின்ற வார்த்தையை 10 வருஷம் கழிச்சு நம்ம எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பு இந்த முறை கிடைத்திருக்கிறது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி இந்திரா.